மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லோரு மேலேயுமே கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருவாங்கங்க. இதுவே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள் யாருனாலும் எப்படினாலும் நம்பிடுவாங்கன்னு சொல்ல முடியும். இவங்க கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒரு கதை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எளிமையா சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொன்னாலும் சரி, அப்படியாப்பா அப்படி நடந்துச்சாங்கோ அப்படின்னு அப்படியே ஆச்சரியத்துடன் நம்பக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். உண்மை என்னன்னா, இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பியே வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பட்டிருக்காங்கன்னு தாங்க உண்மையை சொல்ல முடியும். அதாவது ஒருத்தங்கிட்ட கதை சொல்லி கொஞ்சம் எனக்கு பணம் தேவைப்படுதுப்பா, நான் கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போயிருவாங்க. அப்படி இல்லை எனக்கு உதவி செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம், இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகை, இப்படி எல்லா விஷயத்தையுமே தனக்கானதாக பயன்படுத்திக்கணும்னு இவங்களுடைய குடும்பத்தார்களே பிளான் பண்ணுவாங்கன்றாங்க தாங்க எளிமையான உண்மை. அதாவது துரோகி எப்படின்னா, நண்பன் துரோகி ஆகுறான் பாத்தீங்களா, அவனை நம்பவே கூடாது, ஆனா துரோகியை கூட நம்பிடலான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகி கூடயே இருக்காங்கன்னு தான் வச்சோம். அதாவது நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க, எதிரியா இருக்கவங்க ஒருத்தவங்களை கூட நம்பிட்டு போயிடலாம், ஆனா நம்ம கூடயே இருந்து துரோகம் பண்ணிட்டு புரியுறாங்க பாத்தீங்களா, அவங்க எக்காரணத்தை கொண்டும் எனக்கு நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரியாததுனால மற்றவங்க மேல அதிகப்படியான கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை இவங்க அதிகமா நம்பினாங்களோ, யார் மேல இவங்க அதிகமான அன்பு பாசம்லாம் வச்சாங்களோ, அவர்கள் இவர்களை துளி அளவு கூட மதிக்காம அப்படியே ஏமாத்திட்டு போறாங்க. அந்த நிலைமையில தாங்க இவருடைய வாழ்க்கை என்பது இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இவர்களால அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர முடியல. அவர்களை சொன்ன விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசினுடைய இன்னொரு விஷயம், இவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு எப்போதும் அன்பு பாசம் கிடைக்காதுங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, அவங்களுடைய தேவைக்காக இவங்களை பயன்படுத்திப்பாங்களே தவிர இவங்களுக்கு அன்பு காமிப்பதோ இல்ல பாசம் காமிப்பதோ பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க, நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க அதிகப்படியான கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பாங்க. ஆனா கடைசியில ஏமாந்து நிற்கிறது அது இந்த மீனராசிக்காரர்கள் மட்டும்தாங்க. சரி, இது நாள் வரைக்கும் இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் பார்த்துட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை விட கஷ்டங்கள் தான் அதிகமா நடந்திருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது, அந்த கடவுளுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பற்றியெல்லாம் தெள்ள தெளிவாக இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? மீனராசிக்கார அன்பர்களே, மீனராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாக அமைய போறது இவர்களுடைய கடன் அப்புறம் செல்வ பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான ஒரு தீர்வு என்பது கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையும் செல்வ பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. இவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க அந்த செல்வ பிரச்சனைகளை தீர்க்கணுன்றதுக்காக. ஆனா இது நாள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்தபடா இருக்காதுல்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த செல்வ பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான ஒரு தீர்வு என்பது கிடைக்க போகுதுங்க. நீங்க பணத்தை எங்கெங்கெல்லாம் கடனா கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல வாங்கியிருந்தாலும் சரி, அதனை திருப்பி கொடுத்து மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில. இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்காது, ஆனா இனி நடக்கும். இந்த மீனராசினுடைய கடன் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும். மற்றவர்கள் முன்பு ஒரு மரியாதை மிக்க ஒரு நபராக வாழ தொடங்கலாம் இந்த மீனராசிக்காரர்கள். கடன் பிரச்சனையோடு சேர்த்து இது நாள் வரைக்கும் இவர்கள் வேலை தேடி அலைஞ்சிருக்காங்க. முக்கியமா ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல வேலை வேணும்ன்றதுக்காக இவங்க பல நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமையல. முக்கியமா பணம் கொடுத்து வேலை வாங்கிடலாம்னு நினைச்சு பணம் கொடுத்து ஏமாந்து நபராகவும் இருப்பது இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க. இவ்வளவு நாள் வரைக்குமே யாருமே பணத்தை கொடுத்து ஏமாந்து எப்படின்னா வேலை வாங்குறதுக்காக பணம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா மீனராசிக்காரர்கள் அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து வேலை வாங்கிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? இவங்க யார்கிட்ட பணத்தை கொடுத்தாங்களோ அவர்கள் சந்தோஷமா வாழ்க்கையில எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட பணம் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் இருந்து கூட இனி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா நீங்க தொலைச்ச பணம் உங்களுக்கானதாக வந்து சேரும். உங்ககிட்டவே அந்த பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ள ரொம்ப காலமா இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். முக்கியமா சொத்து பிரச்சனைகளால நீங்க குடும்பம் பிரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்துல இருப்பீங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி மாற ஆரம்பிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும். அதை எடுத்து நீங்க எது நாள் வரைக்குமே வேலைக்கு போற இடத்துல சரியான மதிப்பு இல்லைன்ற ஒரு வார்த்தை. முக்கியமா எல்லா இடத்துலயுமே உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க ஒருத்தங்கிட்ட போய் நெருக்கமா நல்லா இருக்கலாம் அப்படின்னு பேச பாருங்களே,
அங்கிருந்து உடனே எஞ்சிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் வந்துட்டான்னு உடனே எஞ்சி போகக்கூடிய நிலைமையில தான் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் என்றது இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க வரதை பார்த்து உங்க கூட நட்பா இருக்கணும், உங்க கூட பேசி பழகணுன்றதுக்காகவே எல்லோரும் உங்க கிட்ட நெருங்குவாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா முதல் காரணமா உங்களுடைய திறமை, நீங்க யார் என்பதை மற்றவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. முக்கியமா ஒருத்தங்க உங்க கூட பழம் நினைப்பாங்க, ஆனா நீங்க பேசின ஏதாவது தப்பா புரிஞ்சுப்பீங்களோ அப்படின்றதுக்காகவே சில நபர்கள் உங்க கூட நெருங்காமலே இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கூட உங்க கூட நட்பா இருக்கணும், உங்க கூட நட்பு வச்சுக்கணும்னு நினைச்சு உங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு நபரும் யோசிக்காத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்திருக்கு. அதுவும் முக்கியமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இவங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. இந்த மீனராசிக்காரர்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது தீர்ந்தபடியாவே இருந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகளும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். முற்றிலுமான தீர்வுகள் என்பது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது நடக்க போகுதுன்றதை உறுதியா சொல்ல முடியும். காதல் விவகாரங்கள்ல மீனராசிக்காரர்களுக்கு பெருசா எந்த ஒரு அனுபவமும் இருந்திருக்காது. முக்கியமா காதல்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியே இந்த மீனராசிக்காரர்களை பல விதங்கள்ல பல நபர்கள் ஏமாத்திருக்காங்க. அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கையில நீங்க முழுசா மாறி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சந்தோஷத்தை பெறக்கூடிய சூழ்நிலைகளும் இனி அமைய போகுது. நீங்க மத்தவங்க முன்னாடி ஒரு சிறந்த ஒரு நபராகவும் மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு வகையில உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். அதனால இந்த மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த காதல் தோல்விகள் இருந்தாலும் சரிங்க, அதுல வெற்றிகளை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் காண்பீங்க. முக்கியமா உங்களுக்கு பிடிச்சவங்களை விட்டு நீங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்திருப்பீங்க. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்க விரும்பும்போது பக்கத்துல இருந்திருப்பீங்க, தூரமா வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள மனசுக்குள்ள பயம் உண்டாகும். இந்த பையன் இல்ல இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துவாங்களோ, இல்ல அவங்க வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல போயிடுவாங்களோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படும். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க சந்தேகம் அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. சந்தேகம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்காமலே நடந்ததா வச்சு பேசுவாங்க, புரியுதுங்களா? ஆனா பயம் என்பது தனக்குள்ள யோசிச்சுப்பாங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்றதுக்காக இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பயம் தான் இது. இப்படிப்பட்ட பயத்தினால மீனராசிக்காரர்கள் பல மடங்கு கண்ணீர் விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட பயம் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தேவைப்படாதுங்க. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காது. நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது துளி அளவு கூட கிடையாதுன்றதை நீங்க உணர்ந்துக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுதுன்றதை உறுதியா சொல்ல முடியும். நிச்சயமா நீங்க இனி எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. முக்கியமா மற்றவங்களோட முன்னாடி நீங்க ஒரு சிறந்த ஒரு காதல் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய நிலைமை என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டாகும். மீனராசினுடைய மிகப்பெரிய கவலைகள் என்பது இனி காணாமல் போகும். முக்கியமா இனி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும். அதிர்ஷ்டத்தை நீங்க உங்கள் பக்கம் திருப்பிப்பீங்க. அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கானதாக மாறும். அதிர்ஷ்டம் என்பது உங்களை மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் உங்களை எதுவும் செய்யாத அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இனி அமையும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இனி நினைச்சபடி எல்லாம் மாறப்போகுதுன்றதை உறுதியா சொல்ல முடியும். உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்துவது மூலியமா நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய மொழிகள்ல நல்லது நடக்கும். புது நண்பர்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் லாபத்தை பார்ப்பீங்க. ஆனா தொழில அதிகப்படியான நபர்கள் நம்புவதும் தொழில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறைச்சிப்பது மீனராசிக்காரர்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பெரும் அளவில் பின்னோக்கி செல்றோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்களை சந்திக்க போகுது என்பதை பற்றியும் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டும். நிச்சயமா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். முடிஞ்சா உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பகிருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாறுன்ற நம்பிக்கையோட நீங்க மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்க கண்டிப்பா வெகு விரைவில் ரொம்ப சீக்கிரமாவே நடந்துடும். அது எல்லாத்துக்குமான மாற்றங்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்பிக்கையோடு இருக்கும் பொழுதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லதுன்றது நடக்க போகுது. அதனால எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.